நேரம் காலம் தவறாம எல்லாருக்கும் வடிச்சு கொட்டணும், வீடு பெருக்கணும், பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், வீட்டுல எல்லா வேலையும் நாங்க செய்யணும். இந்த உரிமை எல்லாம் எங்களுக்கு தாமா, வேற யாருக்கும் இந்த உரிமை எல்லாம் கிடையாது. நீ ஒருத்தி வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு சும்மா நீ இந்த 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 விஷயத்துல மாப்பிள்ள என்ன முடிவு பண்றாரோ அதான் எனக்கும் சம்மதம். மாப்பிள்ள நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க முடிவு தான் என் முடிவு. நீங்க சொல்லுங்க மாப்பிள்ள, நீங்க நியாயமா பேசுவீங்க, சொல்லுங்க மாப்பிள்ள. அதான் உன் தங்கச்சிய முடிவை சொல்லிட்டாளாச்சு, இதுல நான் வேற தனியா சொல்லணுமா? மாப்பிள்ள புரியலையே, என்ன சொல்ல வரீங்க? அப்ப சரவணனுக்கு உங்க தங்கச்சி மாப்பிள்ள கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா மாப்பிள்ள? அண்ணே, இது அவர் சொந்தம் ஏன் சொந்தம்னு தயவு செஞ்சு பிரிச்சு பார்க்காதீங்க. என்ன, நாம எல்லாரும் ஒரே குடும்பம் தான். அப்பா, சரியான ஒரு முடிவெடுத்து பளிச்சுன்னு சொல்லுங்க. நான் என்னம்மா சொல்றது? தப்பான ஒரு முடிவு எடுக்க பார்த்தோம், நல்ல வேளையா ஏதோ ஒரு நல்ல நேரம் அது நடக்காம எது சரியோ அது நடக்கிற மாதிரி சூழல் அமைஞ்சிருக்கு. சரவணன் ரிஜிஸ்டர் ஆபீஸ் போனதுல எனக்கு உடன்பாடே இல்ல. சரி, அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ சரவணனுக்கும் தெய்வானைக்கும் பேசி முடிச்சிடலாம். யாழ்னிக்கு நாமளே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். இதுதான் என்னுடைய முடிவு. மாமா, மாமா. ஏய் தெய்வானே, என்ன பண்ற? எந்திரிமா. ஏய், என்னம்மா இது? அண்ணே, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. என்னம்மா நீ யாரோ ஒருத்தர் மாதிரி நன்றி எல்லாம் சொல்ற? மாப்பிள, நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்காக தான். சீக்கிரமே நாம ஆக வேண்டிய மத்த வேலைகளை பார்ப்போம். சரிங்க மச்சான், ரொம்ப சந்தோஷம். அப்பா, அப்பா சாரிப்பா. சரவணா, நீ விட, அப்புறம் பேசிக்கலாம். யாழ்னி, இதை நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். சரவணனுக்கு ஒண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல, அவன் ஆசைப்படுறது வேற, அவ்வளவுதான். இத பத்தி கோவமோ வருத்தமோ உன் மனசுல வச்சுக்க வேண்டாம், சரியா? சரிக்கா, எனக்கு எல்லாம் புரியுது. மாமா வேற ஒண்ணு ஆசைப்படும் போது நான் மட்டும் விரும்பி என்ன ஆக போகுது? நான் கொஞ்சம் கொஞ்சமா என் மனசை மாத்திக்கிறேன். மாமாவோட சந்தோஷம் கெடுறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். அத்தை, மாமா, உங்க 2 பேரோட கோவமும் எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த சூழ்நிலையில வேற எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு மேல வேற என்ன வழி இருக்கு? அவங்க உங்க தலையெழுத்துல என்ன எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும். விடு. என்ன, அதான் மாப்பிள்ள சொல்லிட்டார்ல, அவருக்கு எது செஞ்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்குவோம். நீ பேசாம இரு. நீங்க 3 பேரும் இவ்ளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு இவ்ளோ நல்லபடியா பேசுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை இவ்ளோ பக்குவமா நீங்க எடுத்துக்குவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாத்துக்கும் காரணம் கபிலன் தாமா. அவர் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க இல்லைன்னா இந்நேரம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும். தம்பி. சார். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ சார், என்ன சார் இது? இல்லப்பா, என் மரியாதையும் என் குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்திருக்கீங்க. உங்களை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். என் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்போதான் இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தேன். அதனால தான் புனிதாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். மற்றபடி இதில் என்ன சார் இருக்கு? சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி, வரேங்க. அண்ணே, அப்ப நாங்களும் கிளம்பட்டுமா?
சரிம்மா. எல்லாருக்கும் நாங்க போயிட்டு வரோம். தேவானே வரியா? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா, அவசரப்பட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ முதல்ல கிளம்பு, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். ஓமா. போயிட்டு வா. ஓ. புனிதா, இந்த வீட்ல முதல்ல காலி பண்ண வேண்டியது உன்னத்தான். உன் கொடி இங்க பறக்குதுன்னு தானே இந்த ஆட்டம் போடுற. உன்னை எப்படி அடக்கி காட்டுறேன்னு பாரு. ஐயா நான் வரேங்க ஐயா. வாங்க. ஏய், என்ன இது இங்க என்னன்னு வேடிக்கை பார்த்து என்ன விருந்து சாப்பிட்டு தான் வருவியா? வா. ஆமா. அண்ணே அண்ணே என்னங்க அண்ணனை பாருங்களேன் எவ்வளவு. ஐயோ புனிதா போமா போ. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்ன அத்தை இப்படி பேசுறீங்க? என்ன நியாயமோ நான் அதை தானே சொன்னேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியாம இல்ல. உங்களுக்கும் கஷ்டம், யாழ்னிக்கும் கஷ்டம். ஆனா நிஜமாவே மனசார ஆசைப்பட்டது அவங்க 2 பேரும் தானே அத்தை. வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிட்டாங்க. இதுக்கு மேல யார் சொல்லி என்னத்த சொல்லி அவங்கள பிரிக்க முடியும்? அது நல்லதும் இல்ல. இது எல்லாமே நான் சொல்லி உங்களுக்கு புரியணும்னு இல்ல. இருந்தாலும் உங்க மனசுல இருக்கிற ஆதங்கம் எனக்கு புரியுது. மத்தபடி நீங்க எதையுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க அத்தை. அதான் எல்லாரும் கணக்கா தான் இருக்கீங்க. எங்க எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துகிட்டு தேவையானதை சாதிச்சுக்கிறீங்க. நான் தான் விவரம் தெரியாதவளா இருக்கேன். ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறது ஏமாக தானே. பெத்த வயிறு எப்படி பத்தி எரியுதுன்னு எனக்குல தெரியும். அண்ணன் வீடுன்னு பேர் மட்டும்தான். ஆனா இந்த வீட்டுல நான் யாரு? வெறும் வேலைக்காரி தானே. சமையல் செய்ய, பாத்திரம் கழுவந்தா, இந்த வீடெல்லாம் கூட்ட, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்ய தானே நானு, என் புருஷன், என் பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். அத்தை என்ன? அதான் உண்மை. எல்லா சொந்த பந்தங்களும் வேணும்னு நான் வேணா நினைக்கலாம். ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சு விட்டு கொடுத்து போகணும்னு அவசியம் இல்லையே. அத நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன் பாரு, அதுதான் என்னோட தப்பு. என் புத்திய பரவாயில்ல, நீ அப்படியே கமுக்கமா அமைதியா இருந்துகிட்டு கரெக்டா எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதை செஞ்சு சாதிச்சுக்கிற. உன்ன மாதிரி எல்லாம் இருக்க நான் கத்துக்கணும் ஆத்தா. அத்தை ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க.